ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பயணத்தை இந்த சிகப்பு கோட்டையில் இருந்து தான் தொடங்குறோம். இங்கே இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மில்க் ஃபால்ஸை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான குட்டி கிராமம். இதை சுற்றி ஃபுல்லும் வயல்களாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். இந்த ரோடை பார்த்தீங்கன்னா கூட 2 சைடும் வயல்வெளிகள் சுற்றி மரங்களுமா இருக்கும். வாங்க நம்ம இங்கேருந்து பயணிக்கலாம். நம்ம இப்போ பாலருவியோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு சுற்றி ஃபுல்லும் மரங்களாக தான் இருக்குது. ரோடும் ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து டிக்கெட் கவுண்டர் போயிடலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட். நம்ம பாலருவியோட என்ட்ரன்ஸோட வியூ பாயிண்ட் இதுதான். ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு இப்போ போயிடலாம். இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போகிறோம். அடல்ட்ஸுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் பாலருவி ஃபாரஸ்ட் பஸ். இந்த பஸ்ஸில் தான் நம்மளை பாலருவிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த பஸ்ஸில் ஏறணும். பஸ் ஃபுல்லானோடனே நம்மளை வந்து அருவிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம பஸ்ஸில் இருந்து இறங்கி அருவிக்குள்ளே போகிறோம். அருவி என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட். இது ஒரு கேன்டீன் தான். இந்த கேன்டீனே அவங்க ஒரு ராக்கில் மாடிஃபை பண்ணி மேலே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட். இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஃப்ரண்ட்லே இன்னொரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. 2 இடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இங்கேருந்து நடந்து உள்ளே போகலாம். உள்ளே போகிறது பார்த்திங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லும் ஒரு ஃபாரஸ்ட் தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம படி ஏறி இந்த அருவியை பார்க்க போகிறோம். அருவி சும்மா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி வாங்க நம்ம படியேறி மேலே பார்க்கலாம். செம்ம தண்ணிங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் நான் சொன்னேன், இதுதான் வியூ பாயிண்ட்.
இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். இதில் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ செம்ம தண்ணி இருக்குது, அதனால் இங்கே நின்று குளிக்க உடல நம்ம வேறு ஒரு பாயிண்டில் போய் குளிக்கலாம். பட் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அருவியில் தான் இப்போ குளிக்க விடுறாங்க. ஏன்னா அந்த பெரிய வியூ பாயிண்டில் இப்போ நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க.